டே 8 ஆஃப் 365 டேஸ். கோழி குஞ்சு வளர வளர பண்ணை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கோழி குஞ்சு வந்ததும் முதல் ஒரு வாரத்துக்கு சுற்றியும் நல்லா படுதா கட்டி குண்டு பல்பெல்லாம் போட்டு வெது வெதுன்னு வச்சுருப்போம். இப்போ ரொம்ப குளிர்காலதுனால படுதாலாம் நல்லா கொஞ்சம் கூட கேப் விடாமல் கட்டியிருக்கணும். பானையில் தணல் போட்டு வச்சுருப்போங்க. இன்றைக்கி வந்து 12வது நாள் ஆச்சுங்க. நல்லா பண்ணை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அது மஞ்சி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஈரமாக இருக்கிற இடமெல்லாம் நல்லா கிளச்சி விட்டுறணும். அப்போ தான் பண்ணையில் எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். கோழி குஞ்சு எப்போ ஒரே இடத்துல இருந்துட்டு இருந்தா அந்த இடம் ரொம்ப ஈரமான மாதிரி இருக்கும். அதனால வரமஞ்சி இருக்கிற இடத்துல கோழி குஞ்சு அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம முதல்ல அது இருந்த இடத்த நல்லா காலையே கிளச்சி விட்டுருவோங்க. கோழி கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் தீன் போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரே டைமில் நிறையா போட்டுறாம அளவாக அது சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது தீன் நல்லா மனமாக இருக்குங்க. கோழி கொஞ்சம் நல்லா சாப்பிடும். பண்ணையை எக்ஸ்டெண்ட் பண்ணி தீனெல்லாம் போட்டு முடிச்சுட்டு 2-3 நாள் சாக்கெல்லாம் மடிக்காமல் இருந்துச்சுங்க. அதெல்லாமே 2 பண்ணையில இருந்து வெளியே எடுத்து போட்டு எல்லாமே மடித்து எடுத்து வச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக 2 பண்ணையிலையும் தீன் ரூம் எல்லாமே தீன் வச்சுக்கிற இடம் அது மேலே படுதாலாம் போட்டிருப்பேன். அதெல்லாமே நல்லா சுத்தமாக கூட்டி விட்டு அந்த குப்பையை கொண்டு போய் ஏதாவது செடிகளுக்கெலாம் நான் கொட்டிடுவேங்க. அதெல்லாமே உரந்தான் செடிகளுக்கு. நம்ம ஜூக்கு வந்து அந்த கோழி தீன்னா ரொம்ப பிடிக்குங்க. எப்போ பண்ணைக்கு தீன் போட போனாலும் அதுக்கு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டு அப்படியே ஒரு ஓரமாக படுத்துக்கும். வெளியே கிடந்த இலை தலையெல்லாம் சுத்தமாக கூட்டி வலிச்சாச்சுங்க. அப்புறம் பார்த்தா மோட்ரு ஓடிட்டு இருந்துச்சு. அங்கேயே கைகால் முஞ்சிலாம் கழுவிட்டு நல்லா தாகம் தீர தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.